அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு. நாளைய தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி சனிக்கிழமை மகா சனி பிரதோஷம். பல ஜென்மத்து பாவங்கள் தீர 7 தலைமுறைக்கு புண்ணியம் சேர இந்த எளிமையான பொருளை சிவபெருமானுக்கு அர்ப்பணியுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு ரகசிய வழிபாட்டு முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவர்களுக்காக சூட்சமமான எளிய ரகசிய வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே முழுமையாக விரதம் இருந்ததற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு முழுமையாக விரதங்கள் இருப்பது கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. அதனாலதான் நம்ம சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை செய்து நிறைய பேர் நீங்க உடனடியாக பலன்களை பெற்றதாகவும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரகசிய வழிபாட்டு முறையும் மிக மிக எளிமையானது, ஒரே நாளில் பலனை கொடுக்கக்கூடியது. முறைப்படி நீங்க பிரதோஷ விரதங்கள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நாளைய தினம் சிவன் கோவிலுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த சூட்சமமான பொருள் என்ன, அதை எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வழிபாட்டை செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். நாளைய நாள் முழுவதும் அசைவத்தை கட்டாயமாக நீங்க தவிர்க்கணும். இன்கேஸ் நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டா பாக்குறீங்க, இந்த நேரத்துல நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை நீங்க குளிச்சிட்டு இந்த வழிபாட்டை செய்யுங்க. ஏன்னா கோவிலுக்கு நம்ம எடுத்துட்டு போக போறோம். குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வழிபாட்டை செய்யலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தீட்டு நேரமாக இருந்தால் மட்டும் இதை நீங்க தவிர்த்திடுங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் கிட்ட இந்த புனிதமான பொருளை நீங்க கொடுக்க சொல்லுங்க. எங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோவிலே கிடையாது, அல்லது சிவன் கோவிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றவங்க வீட்டிலேயே நீங்க சிவபெருமானுடைய போட்டோ வச்சிருக்கீங்க அல்லது சிவலிங்கம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதற்கும் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருளை நீங்க வைக்கலாம். கோவிலுக்கும் போக முடியாதவங்க வீட்லயும் சிவபெருமானுடைய போட்டோ அல்லது விக்கிரகம், சிவலிங்கம் இல்லாதவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் நிறைய மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதே போலதாங்க நாளைய சனி பிரதோஷத்தை முன்னிட்டு இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்க்க போறோம். சோ இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே நீங்க பண்ணிடுங்க. நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா சிறப்பு பதிவுகளும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரிங்க, வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கிறவங்க அல்லது சிவன் கோவிலுக்கு போகும் வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு நாளைய தினம் இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. நம்முடைய பாவங்கள் தீர்ந்தாலே நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் தானாக நம்மை தேடி வரும். அந்த பாவங்களை ஒழிப்பதற்கான அற்புதமான நாள் தாங்க இந்த சனி மகா பிரதோஷம். நாளைய தினம் குறைந்தபட்சம் சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்தாலே போதும் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் சேரும். பிரதோஷத்திற்கு அப்படி என்ன ஆற்றல் இருக்குன்னு பார்த்தோம்னா, பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள்னு அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். அதனால பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுடைய வழிபாட்டை நாம் செய்தாலோ அல்லது சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்தாலோ அனைத்து தெய்வங்களினுடைய அருளையும்
பலன்களையும் பரிபூரணமாக நம்மால் பெற முடியும். எல்லா பிரதோஷங்களுக்குமே பிரதோஷ நேரம், அதாவது பிரதோஷ காலம்னு நம்ம சொல்றது ஒரே நேரம் தாங்க. சாயங்காலம் 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. இப்ப நம்ம பார்த்த இந்த இடைப்பட்ட நேரம் மிகவுமே சக்தி வாய்ந்தது. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க பொருளை இந்த குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல சிவபெருமானுக்கு நீங்க கொடுக்க முடியுதான்னு பாருங்க. சனி பிரதோஷமாக இருப்பதனால கோவில்களில் அதிகமாக கூட்டம் இருக்கும். சோ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்க முடியலனா கூட சாயங்காலம் 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க கொடுக்கலாம். சரிங்க, நாம் கொடுக்க வேண்டிய அந்த பொருள் என்னன்னு பார்த்தோம்னா வில்வ இலை. இந்த வில்வ இலைகளை மாலையாக நீங்க கொடுப்பதை காட்டிலும் அல்லது உதிரியாக நீங்க கொடுப்பதை காட்டிலும் இப்ப நம்ம பார்ப்பதை போல நீங்க கொடுத்து பாருங்க, பலன்கள் வேற லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி சிவராத்திரி அன்று கூட இதே போல பதிவை நம்ம பார்த்தோம். அதே மெத்தட் தாங்க. வில்வ இலை வேறு சிவபெருமான் வேறுன்னு கிடையாதுங்க, இரண்டுமே ஒன்றுதான். வில்வ இலைகளை மாலையாக நம்ம கட்டினாலும் சரி அல்லது உதிரியாக நம்ம கொடுத்தாலும் சரி ஒவ்வொரு இலையாக நம்ம வைக்க கூடாதுங்க. 3 இலைகளை சேர்த்ததுதான் ஒரு வில்வமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ டிஸ்பிளேல கூட நான் காட்டியிருக்கேன் பாருங்க, 3 இலைகள் சேர்ந்து இருப்பது தாங்க ஒரு வில்வ இலையாக நம்ம எடுத்துக்கணும். இது சிவபெருமானுடைய திரிசூலத்தை குறிக்கக்கூடியது. மேலும் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் இந்த இலையில் வாசம் செய்வதாக ஐதீகம். சோ இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல 5 வில்வ இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க. வில்வ இலைகளை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் காய்ந்திருந்தாலும் சரி, வாடி போயிருந்தாலும் சரி, அதுல ஓட்டைகள் விழுந்திருந்தாலும் சரி, அதை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக வேறு எந்த பொருட்களாக இருந்தாலும் ஒரு முறை இறைவனுக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா அதே பொருளை எடுத்து திரும்பவும் இறைவனுக்கு நம்ம நைவேத்தியம் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த வில்வ இலையின் மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவில்களில் ஒரு முறை பயன்படுத்திய வில்வ இலைகளை எத்தனை முறை வேணாலும் நம்ம சிவபெருமானுடைய அர்ச்சனைக்கு அல்லது அலங்காரத்திற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது இந்த வில்வ இலை. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல 5 செட்டு நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை வில்வ இலையில நம்ம எழுதணும். ரெட் கலர் பென்ல நீங்க எழுதுங்க. ரெட் கலர் கிடைக்காதவங்க நீங்க ப்ளூ கலர் பென்ல எழுதலாம். ரொம்ப டார்க்கா எழுதணும்னு கிடையாதுங்க, ஓரளவிற்கு நீங்க எழுதினாலே போதும். இடது பக்க இலையில் அயன் அப்படின்ற வார்த்தையை நம்ம எழுதணும். அயன் அப்படின்ற வார்த்தை பிரம்மதேவரை குறிக்கக்கூடியது. நடுவில் இருக்கும் இலையில் சிவான்னு நம்ம எழுதணும். வலது பக்கத்தில் இருக்கும் இலையில் விஷ்ணுன்னு நம்ம எழுதணும். இது போல 5 இலைகளிலும் நம்ம எழுதணும். குறைந்தபட்சம் தாங்க 5 இலைகள், அதிகபட்சம் எத்தனை இலைகள்ல வேணாலும் இதே போல நீங்க எழுதி கொடுக்கலாம். நிறைய இலைகள்ல எழுத போறவங்க நீங்க மாலையாகவும் கட்டி கொடுக்கலாம் அல்லது உதிரியாகவும் நீங்க கொடுக்கலாம். இதை நீங்க கோவில்ல உட்கார்ந்தும் எழுதலாம் அல்லது வீட்டுக்கு நீங்க வில்வ இலையை வாங்கிட்டு வந்து எழுதிட்டு அதற்கு பிறகு கோவிலுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அப்படி நீங்க செய்யுங்க. இந்த வில்வ இலைகளை அர்ச்சகர் கிட்ட கொடுத்து சிவலிங்கத்தில் படுவதை போல, சிவபெருமானுடைய திருமேனியில் படுவதை போல நீங்க வைக்க சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயமாக இதை செஞ்சு பாருங்க. அதிரடியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஒரு சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானை நாம் தரிசனம் செய்தோம்னா வருடம் முழுவதும், அதாவது 365 நாட்கள் சிவபெருமானை தரிசனம் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.